அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈஸியா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வாழைப்பழ இனிப்பு போண்டா தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வாழைப்பழ இனிப்பு போண்டா பண்றதுக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 4 வாழைப்பழம் ஏலக்கி பழம் எடுத்துருக்கிறேன். இது சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால 4 பழம் எடுத்துக்கிறேன். ஏலக்கி பழம் வந்து எப்பயுமே சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாம். பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க. இது ஏலக்கி பழம்னால நான் 4 பழம் சேர்க்குறேன். இப்போ 4 பழத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சர்க்கரையோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். மசிச்சு சேர்த்து வாழைப்பழ போண்டா செய்கிறத காட்டிலையும் இது மாதிரி வாழைப்பழத்தை சர்க்கரை கூடயே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக சாஃப்டாகவும் இருக்கும் போண்டா வந்து. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 தேங்காய் பத்தையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழம் சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை வாழைப்பழத்துக்கூடையே 1 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து செய்யலை வாழைப்பழ போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால 1 ஸ்பூனாக போடுறேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் பொடியாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா மாவு தான் இது. 1 சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த வாழைப்பழமும் சர்க்கரையிலேயே நல்லா இலகி வந்துடும். தண்ணி பத்தலைனா மட்டும் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து இந்த சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் இலகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சர்க்கரை வந்து நல்லா இலகி கொடுத்து போண்டா உருட்டி போடுற அளவுக்கு நல்ல அளவாக இருக்குது பக்குவமாக. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்படி வலிச்சு போட்டால் நல்லா பந்து மாதிரி விழுகணும். இப்படி போடுறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து போண்டா நல்லா டேஸ்ட்டாக மேலே மொறுமொறுனும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழ போண்டா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்ச வாழைப்பழம் மைதாலாம் சேர்த்து கலந்து வச்சதை இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டி மேலே கரிஞ்சு உள்ளே வந்து மாவாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா தான் மேலாக நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். போட்டோன்னே திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுவே எலும்பி வரும் மாவு. அதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு தான் போட்டோம். நல்லா போண்டா வந்து நல்லா உப்பி பெருசாக வருது. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலோ பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாலோ 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். 1 கப்பு மைதாவும் 2 வாழைப்பழம் இருந்தாலே போதும். வாழைப்பழம் வந்து வாங்கி வச்சுருந்து வீணாக போகுதுன்னு நினைக்காதீங்க. அதை வச்சு இந்த மாதிரி 1 கப்பு மாவு போட்டாலே வந்து கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றலாம். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. நம்ம திருப்பி விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் உருண்டையாக இருக்கிறதுனால பரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடையில் போய் வாங்கினோம்னா கண்ட எண்ணெயில் வந்து பாம் ஆயில் இதுலையெல்லாம் போடுறாங்க. அதுவும் பொரிச்ச எண்ணெயிலேயே போடுறாங்க.
நம்ம வந்து வீட்டில் வந்து சுத்தமான எண்ணெயில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.